ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பேன்கேக் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்டாகவும் செய்யலாம், அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவுமே செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்டியான பேன்கேக்கை ரொம்ப சிம்பிளா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்க இதுக்கு பதிலா வெள்ளை சக்கரைனாலும் போட்டுக்கலாம். நீங்க கப்புக்கு பதிலா டம்ளர் கிண்ணம் எதுனாலும் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே அளவா அளந்து எடுத்துக்கோங்க. கூடவே பழுத்த பழமா 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 முட்டையும் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சின்ன சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதாவது ஆப்ப சோடா. இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலாக ஏலக்கானாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டா கிடைச்சிரும். இதே மாதிரி இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதை லைட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேன்கேக்கு ஊத்திக்கலாம். நான் இப்போ ஒரு தோசை தவா வச்சிருக்கேங்க, நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதுல ஒரு கரண்டி மாவை ஊத்திக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகுதுங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, அழகா பிரவுன் கலர்ல புசு புசுன்னு வெந்து வந்திருக்குது. இதை 1 நிமிஷம் வச்சாலே போதுங்க. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். இப்ப இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊத்தி எடுத்துக்கலாம். நீங்க 2 கூட அழகா ஊத்திக்கலாம். அவ்வளோதாங்க, கோதுமை மாவுல பேன்கேக் சூப்பரா ரெடி ஆயிக்குது. இது நார்மல் கேக் மாதிரி ரொம்ப கஷ்டம் கூட இருக்காதுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நீங்க இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்வீட் உங்ககிட்ட தேவைப்பட்டா லைட்டா தேன் விட்டுட்டு கூட நீங்க சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த பஞ்சு போல பேன்கேக்கை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.